கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த சசி கபூரும் மேலேருந்து கீழே குதிச்சு செத்து போயிருப்பா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் அப்பாவை பார்த்துட்ருக்கா. அப்பாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, என்ன மன்னிச்சிருமா, நான் உன் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய பேசிட்டேன். ஆனால் இப்போ உன்ன மாதிரி ஒரு மருமக கிடச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ஆரம்பத்துலேருந்தே அவன் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருந்த. நாங்கள் எல்லாரும் தான் நம்பாமல் போயிட்டோம். அப்புறம் என் பையன் உன் மேலே உயிரே வச்சுருக்காமான்னா அவனோட கண்ணில் உன் மேலே இருக்கிற காதலை பார்த்துருக்கேன். அவன் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் யாருக்கிட்டையுமே அதிகமாக அவன் பேச மாட்டான். நீ அவனோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். நீ தயவுசெய்து அவனை விட்டு போயிடாதம்மா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்பா எதுக்காகப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னால், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ அவனை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, அவன் கூடவே தான் இருக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதும் அவளும் ப்ராமிஸ்ப்பா, நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா. அடுத்த செகண்டே அவரோட உயிர் பிரிஞ்சிருது, இறந்து போயிட்டாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்ருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் போலீஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க போல். பாடி கீழே விழுந்ததில் முகம் நல்லா சதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பாடியை பற்றின ஃபுல் ரிப்போர்ட் எனக்கு வேணும், பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். நேராக வீட்டுக்கு பார்த்தா அப்பா செத்து கிடக்குறாரு. அப்பாவை பார்த்துட்டு இவன் ரொம்ப கதறி அழுதுட்ருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கா. இவனும் போயிட்டு அவளை சமாதானப்படுத்த போனால் அவளும் இங்கே சுற்றியும் பணம் கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவள் என்னையும் கொன்றுவா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அழக ஆரம்பிச்சிட்டா. உனக்கு எதுவும் ஆகாது ஜன்னத், நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொன்னாலும் அவள் அப்படியே பயத்தில் புலம்பிக்கிட்டே அப்படியே மயங்கிட்டா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இப்போ அந்த பாடியை ஃபுல்லாக ஃபாரன்சிக் லேபில் செக் பண்ணியிருப்பாங்க போல். ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் முகத்தை பார்க்கணுன்னு சொல்கிறான். முகத்தை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனால் எங்களால் முடியலை, முகம் ஃபுல்லாக சதிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவனும் கை விரலை நோட் பண்ணுறான். பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த பாடியோட கையில் 5 விரலுமே இருக்குது. சசி கபூருக்கு 4 விரல் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த கையும் செக் பண்ணுறான். அந்த கையிலையுமே 5 விரல் இருக்குது. அப்படின்னா இவ சசி கபூரே இல்லை, இப்போவும் அந்த சசி கபூர் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆகிடுது. டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துருப்பார் போல். அவர் அவளோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்கிறாரு. அவங்க இப்போ ரொம்ப ஷாக்கில் இருக்கிறாங்க. நடந்த விஷயத்தை எதையுமே அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் ப்ளீஸ் அவங்கள இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டே கொஞ்சம் தூரமாக அவங்கள அழைச்சிட்டு போங்க. புது ஊர் புது மக்கள்னு அவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க இந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அவளோட நாட்டுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஹிமாச்சல பிரதேஷ்க்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும். அங்கே இருந்து தான் ஹிமாச்சல பிரதேஷ்க்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும் போல். ஸோ இப்படி அவன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டான். இந்த பக்கம் இந்த சூனியக்காரியோ பாரிஸ் போகிறதுக்காக லக்கேஜ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. அவள் பாரிஸ் போகிறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப குதூகலமாக குஷியாக இருக்கா. ஆனால் ஆஹிலோட ஆக்சுவல் பிளான் என்னடானா இவளை பாரிஸ்க்கு தனியாக அனுப்பிச்சி வச்சுட்டு அவன் தனியாக ஹிமாச்சல பிரதேஷ்க்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கான். 2 டிக்கெட்டு, தனித்தனி டிக்கெட்டு. அது தெரியாமல் அவன் கூட காரில் போயிட்டே இருக்கான். ஆனால் அவன் ஒரு பிளானை போட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சனமை கூட்டிகிட்டு, அதாவது நம்ம ஜன்னத்தை கூட்டிகிட்டு அவனுமே பாகிஸ்தான்லேருந்து கிளம்பிட்டான். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, சசி கபூர் தான். அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளுமே இந்தியாவுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கா. இப்போ அவளோட கேரக்டர் பாகிஸ்தானில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்தியாவில் ஏதாவது பண்ணலாங்கிறதுக்காக புது பேரோட இந்தியாவில் வாழ்கிறதுக்காக வந்துட்டுருக்கா. ஆகிலும் ஒரு வழியாக இவளை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான், டெல்லி ஏர்போர்ட்டுக்கு. அதே ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஜன்னத்தும் ஷாதுமே வந்துட்டாங்க. அவன் வந்த உடனே அவனோட ஃப்ரெண்டை தான் சந்திக்கிறான், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் போல். ஸோ அவர்கிட்ட சசி கபூர் கண்டிப்பாக இங்கே தான் வந்திருக்கணும், அவளோட சாப்டர் பாகிஸ்தானில் முடிஞ்சிருச்சு, அதனால் அவள் இந்தியாவுக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவரும் சொல்கிறாரு, நீங்கள் கவலையே படாதீங்க, அவள் எப்படி இருந்தாலும் இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வந்தாகணும், அவளை நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவோம், எல்லா பந்தோபஸ்தும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவள் அந்த பக்கமாக தான் மாறு வேஷத்தில் பின்னாடி போயிட்டு இருக்கா. அவன் நேராக போயிட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். அந்த ஆளோட முகத்தை நமக்கு காமிக்கல. அவர் இவளை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே ஒரு பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளும் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ட்ரெஸ் தான் இருக்குது, ஏர் ஹோஸ்டஸ் ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் இருந்து வெளியே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கூடவே அந்த ட்ரெஸ்ஸு கூட பாமும் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக பாத்ரூமுக்குமே போயிட்டா. அதே சமயம் அவள் அந்த பக்கமாக கிராஸ் ஆகி போனது சிசிடிவி கேமராவில் பதிவாயிடுச்சு போல். அதை அந்த ஆஃபீஸரும் பார்த்துடுறாரு. நம்ம ஜன்னத்தும் ஷாதை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவள் புர்கா போட்டுட்ருக்கா. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அதனால் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் உள்ளே வந்துட்டு டோரை தட்டிகிட்டு இருக்கா. அதுவும் எந்த டோரு, அந்த சசி கபூர் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா அதே டோரை நின்றுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஆகிலுமே வந்து சூனியக்காரியை கூட்டிக்கிட்டு வாஷ்ரூம் பக்கமாக தான் வந்துட்டு இருக்கான். அவளுமே வாஷ்ரூம் போகணுன்னு சொல்கிறா போல். ஸோ அதனால் அவளை உள்ளே போக விட்டுட்டு இவனுங்க 2 பேரும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. எந்த ஊர் எந்த நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அவளும் உள்ளே வந்துட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்துட்டு கதவை தட்டிகிட்டு இருக்கும் போது அவளும் கரெக்டாக திறந்தானா இந்த சசி கபூரோட முகத்தை நம்ம ஹீரோயினி பார்த்துருவா. ஆனால் அதுக்குள்ளே அந்த பக்கத்துலேருந்து ஒரு பொம்பளை வெளியே போகவும் அந்த பாத்ரூம்குள்ளே இவ போயிட்டு டோரை சாத்திக்கிட்டா. இவ வெளியே வந்து அந்த சூனியக்காரி வந்து நின்றுட்டு இருக்கா. அவள் வந்து மூஞ்சை கழுவிக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கா போல். ஸோ அவள் வந்து இவளை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தாலே தெரியுது இவ நீலாம்பரி மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவளுக்கு அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா. எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை அப்படின்னு இவளும் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் வச்சிருக்க டிக்கெட்டை பார்த்துட்டு பாகிஸ்தான்லேருந்து வரீங்களா, நான் பாகிஸ்தானுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன், ஒருவேளை அவங்கள அங்கே தான் பார்த்துருப்போம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் படிக்க தொணன்னு பேசிகிட்டு இருக்கோம். இவளுக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை இவள் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கத்தியால் குத்துறதுக்காக கத்தி எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருக்கா. அப்படியே குத்த போகிற சமயமாக பார்த்து நம்ம ஹீரோயினி வெளியே வந்துடுறா. டக்குன்னு இவளும் வந்துட்டு கத்தியை இந்த பக்கமாக மறைச்சிக்கிறா. நம்ம ஹீரோயினி கீழே குடிஞ்சிக்கிட்டு முகத்தை கழுவிட்டு இருக்கா. என்ன ஒரு மூமெண்ட்டு. ஒரே சீரியலில் இருக்கிற 3 கேரக்டருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் யார் என்னன்னு கூட தெரியலை, பார்த்துக்கல. நம்ம ஹீரோயினி நடுப்பற நிற்கிறா. அந்த பக்கம் பார்த்தா சூனியக்காரி, இந்த பக்கம் பார்த்தா நீலாம்பரியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அந்த சூனியக்காரி விடாமல் இவகிட்ட ஏதோ கேள்வி கேட்க வந்தா அவளோ டக்குன்னு திமிருத்தனமாக பதில் சொல்லாமல் அந்த பக்கமாக போயிடுறா. இவ்வளோ திமிரு இந்த பொண்ணுக்கு பாறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூனியக்காரி அங்கேருந்து வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அங்கேருந்து போயிடுறா. அப்புறமா தான் இந்த சசி கபூர் அங்கேருந்து வெளியே வரா. ஸோ அவள் பாம்பு வச்சிருக்கிறது, அப்புறம் அங்கே பாத்ரூமில் போய்ட்டு ட்ரெஸ் மாற்ற போனது, அது எல்லாமே சிசிடிவி கேமராவில் வந்துட்டு பதிவாயிருக்கும் போல். அதை ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பாம்ப் ஸ்குவாடை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே எல்லாரும் வந்துட்டு அந்த வாஷ்ரூம் பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அங்கே போய் அந்த செருப்பு கடையில் வெயிட் பண்ணிட்டு இரு ஜன்னத், நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறா. இல்லை நீ போ, நான் அதை வந்துடுறேன், ப்ராமிஸ், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி அந்த சசி கபூர் இங்கே வந்துட்டா, அதுவும் சும்மா வரல, பாம் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே எல்லா கேட்டையும் வந்துட்டு பிளாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஆர்டர் போட்டுறான். ஆனா நமக்கு ஒரு விஷயம் புரியல, இவன் பாகிஸ்தான்ல தானே ஆர்மி ஆஃபீஸர், அப்படி இருக்கும்போது இவனோட பேச்சு எப்படி இந்தியாவில் எடுபடுதுன்னு தான் ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயினி ஷூ ஷாப்பில் நின்றுக்கிட்டு செப்பல் பார்த்துட்டு இருக்கா. அதே கடைக்கு தான் அந்த சூனியக்காரியுமே வரா. அவள் வந்து நின்றுக்கிட்டு ஆகில் உள்ளே வாங்க, நீங்களே வந்துட்டு எனக்கு சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த ஆகிலுங்கிற பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயினி காதில் விழுந்துருது. அடுத்த செகண்டே அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அந்த ஆகில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வாசலே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ரி ஆகிறான். அவனை பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினிக்கு எல்லாமே ஞாபகம் வருது. பட் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவாக தான், அதாவது பிளாங்காக தான் வந்துட்டு ஞாபகம் வருது. ஸோ அதனால அந்த ஆளோட முகம் அது எதுவுமே அவளுக்கு தெரியல. ஆனால் இவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் தனக்கு க்ளோஸாக இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதனால அவனையே அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. அவனும் அங்கே போயிட்டு சூனியக்காரிக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த செப்பல் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் 9ஆம் நம்பர் சைஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். பக்கத்தில் வந்துட்டு அந்த செப்பலை எடுக்க போகிறான். அவளும் அதே செப்பலை தான் எடுக்க போகிறா. சாரி, இது என்னோட ஒய்ஃபுக்கு வேணுமா, இதுதான் லாஸ்ட்டு பீஸு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவனும் அந்த செப்பலை எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தா. அவளோ சொல்கிறா, இது 9ஆம் நம்பர் செப்பலா, இது 7ஆம் நம்பர் செப்பல், என்னோட நம்பர் 9ன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, 7ஆம் நம்பர் செப்பல் சனமுக்கு தானே கரெக்டாக பொருத்தமாக இருக்கும், அப்போ அவளுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு இவன் மிரட்டிக்கிட்ட இருக்கா. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம சனமே பார்த்துட்டு தான் இருக்கா. அவள் புர்கா போட்டிருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு அவள் யார் என்னங்கிறதுலாம் தெரியல. எத்தனை தடவை சொல்கிறேன், அவள் உங்களோட கடந்த காலம், அவளை நீங்கள் இன்னும் மறக்க மாட்டிங்களா, இப்படியே தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா அப்புறம் நான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால், போயிட்டு ஒழுங்காக 9ஆம் நம்பர் செப்பல் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனை அந்த செப்பல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டே கொடுக்குறான். ஐ திங்க் இது உங்களுக்கு தான் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கும்போது 2 பேரோட கை கூட உரசுது. அப்போ கூட நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஆகிலுக்கு வந்து அவளோட முகம் மறைச்சிருக்கிறதுனால யார் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அவனும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். வெளியே பார்த்தா எல்லாரையும் நிற்க வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க போல். இதை அந்த சசி கபூரும் பார்த்துட்டு எப்படி தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அனௌன்ஸ் வர பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா பேசஞ்சரும் வெளியே வாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவ கேட்காம செப்பல் எடுக்கிறதுல மும்பரமாக இருக்கவும் ஆகில் வந்துட்டு நீ இங்கேயே செக் பண்ணிட்டு இரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிடுறான். அப்படியே வந்து செப்பலை பார்த்துட்டு இருக்கும் போது சசி கபூர் அங்கே வந்துடுறா. இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு
அவளோட பேக்கில் அந்த பாம் வச்சுட்டு போய்ட்றா. அதுவும் எல்லோ கலர் பேகு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கூட அங்கே இருக்கிற ஓனர் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காரு, ஏமா அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்னடானா இவ்வளோ கூலாக செப்பல் பார்த்துட்டு இருக்க, வெளியே போமா கடையை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவளை அங்கேருந்து வெளியே போய்ட்றா பேக்கை தூக்கிக்கிட்டு. அந்த பேக்கில் தான் பாம் இருக்குது. நம்ம ஆஹில் ஒரு லைனில் வந்துட்டு நின்றுட்டுருக்கான். அதுக்கு பக்கத்து லைனில் வந்துட்டு நம்ம சனம் வந்து நின்றுட்டுருக்கா. அதுக்கும் பக்கத்தில் வந்துட்டு அந்த சூனியக்காரி வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ கூட கூப்பிட்றா, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் அங்கே இருக்குது, நான்லாம் இப்போ வர முடியாது, எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கு அந்த பக்கமாக பேசிக்கலாம், நீ அங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேயே நிற்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த சசிக்கு அப்புறம் அந்த பாத்ரூம் பக்கம் வந்துட்டு போயிருப்பாப்பில். அதை அந்த செக்யூரிட்டியும் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் தானே அந்த பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் அசந்த நேரமாக பார்த்தா அவள் கழுத்தில் வந்துட்டு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அவளோட ட்ரெஸ்ஸை இவ எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணை வீல் சேரில் தள்ளிக்கிட்டு இவளும் வந்துட்டு ஒரு லைனில் நின்றுட்டு இருக்கா. பார்த்தா வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆகில், ஒரு பக்கம் சனம், அதுக்கப்புறம் சூனியக்காரி, அதுக்கப்புறமா அந்த சசி கபூர்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பாம் வேறு இருக்குது. ஸோ அந்த பாம் வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.